அடுத்து அவர் செய்ய சொல்ற முதல் காரியம் என்ன தெரியுமா? 19வது வசனத்துல, அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க 5 அப்பா 5000 மாறிடுச்சா? மாறல. ஆனா கையில வாங்கிட்டார். கையில வாங்கினதும் சீஷர்கள்ட்ட எதை சொல்லுகிறார்? இனி நீ இந்த அப்பத்தை குறிச்சு கலங்காத, நீ என்ன செய், அப்பத்தை கொடுக்கிறதுக்கு எல்லாரையும் பந்தியில உட்காரவை. நானா இருந்தா என்ன யோசிப்பேன்? ஆண்டவரை முதல்ல மாத்துங்க, அதுக்கப்புறம் உட்கார வைக்கிறேன். இல்ல, நீ தந்துட்டியா, நீ முதல்ல உட்கார வை. நீ என் நம்பி கரத்துல, இது எப்படி மாறப்போகுது அது எனக்கு தெரியாது. அது ஆச்சரியமானது. அவருடைய ஆலோசனை ஆச்சரியமானது. ஆமென். வானத்திலிருந்து அப்பத்தை இறக்க முடிந்த என் தேவனுக்கு ஏன் இந்த 5 அப்பம் தேவை? வானத்திலிருந்து காடையை கொடுக்க முடிஞ்ச ஆண்டவருக்கு ஏன் இந்த 5 அப்பம் தேவை? இந்த ஆலோசனை நமக்கு யோசிக்க கூட முடியாது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவருடைய செயல்கள் மகத்துவமானது. எனவேதான் அவர் தேவ பிள்ளை. தேவனை நம்பி நிற்கிற எந்த பாதையிலும் ஒரு சந்தேகம் தேவையில்லை. இது எப்படி நடக்க போகுது, இது எப்படி உன் லைஃப்ல நிறைவேற போகுதுன்னு கேள்வி கேட்கும் போது சொல்லுங்க, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயலில் மகத்துவமானவர். ஹல்லேலூயா.